இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. வணக்கம். அரசிற்கு செலுத்த வேண்டிய வரியை காலத்தோடு செலுத்தினால்தான் சிறப்பான முறையில் நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்று இணையதளம் மூலம் மின்சார கட்டணம் செலுத்தும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்த முதல்வர் திரு ரங்கசாமி பேசினார். புதுவை அரசு மின்துறை சார்பில் பாரத ஸ்டேட் வங்கியின் இணையதளம் மூலமாக குடியிருப்பு, வணிக மற்றும் தொழிற்சாலை மின் நுகர்வோருக்கான ஆன்லைன் மின்சார கட்டண வசதியின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் மின்துறை மண்டல மேலாளர் ஜெயராமூர்த்தி வரவேற்று பேசினார். திருச்சி பொது மேலாளர் அருண்குமார் அகர்வால் தலைமையில் முதல்வர் திரு ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆன்லைன் மூலமாக மின்சாரம் செலுத்தும் வசதியை பாரத ஸ்டேட் வங்கியின் இணையதளத்தில் துவக்கி வைத்து பேசுகையில், புதுவையில் மின்துறை மக்களின் தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி குறைகளை களைந்து சிறந்த முறையில் சேவை செய்து வருகிறது. அதனை பயன்படுத்தும் மக்கள் காலத்தோடு அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்தினால்தான் அரசின் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த முடியும். மக்களின் சிரமத்தை எளிமையாக்கவே ஆன்லைன் மூலம் வரி செலுத்தும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நவீன வசதியை மக்கள் பயன்படுத்தி அரசிற்கு வரி செலுத்துவதை கடமையாக நினைத்து வரியினை காலத்தோடு செலுத்துங்கள். அப்போதுதான் அரசின் வருவாய் பெருகும், திட்டங்களையும் காலத்தோடு செய்ய வாய்ப்பு ஏற்படும் என்றும், மின்துறையின் குறைகள் மற்றும் மின்தடையை போக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேசினார். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை மக்கள் அனைவரும் காலத்தோடு செலுத்த வேண்டும். அந்த காலத்தோடு செலுத்துவதற்கான வசதி அரசு செய்து கொடுக்க வேண்டும். அதற்குரிய நிலையில் என்னுடைய அரசானது நடவடிக்கையை எடுத்து வருகின்றது. காலத்தோடு அவர்கள் செலுத்த வேண்டிய கட்டணத்தை தெரிவிக்க வேண்டிய நிலையிலும் என்னுடைய அரசு நடவடிக்கை மின்துறை எடுத்து வருகிறது. அதனால் அந்த நமக்கு அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை நேரத்தோடு மக்கள் செலுத்த வேண்டும். அதற்கு எளிமையான முறையில் என்னென்ன வழிகள் உண்டோ அதை அனைத்து துறைகளும் செய்வதற்கு இப்பொழுது நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகின்றது. வணிக வரித்துறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கின்றது. தொடர்ந்து அமைச்சர் தியாகராஜன், சென்னை அதிகாரி ராமானுஜம், புதுவை மின்துறை செயலர் உதிப்ரை உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். நிறைவாக பாரத ஸ்டேட் வங்கியின் முதன்மை மேலாளர் அருள்மணி நன்றி கூறினார். புதுவை சட்டசபை வளாகத்தில் 2012ஆம் ஆண்டிற்கான டைரி மற்றும் காலண்டரை முதல்வர் திரு ரங்கசாமி வெளியிட்டார். புதுவை அரசு ஆண்டுதோறும் டைரி மற்றும் காலண்டரை வெளியிட்டு வருகிறது. அதுபோன்று வரும் 2012ஆம் ஆண்டிற்கான மாத காலண்டரை, அதாவது மணக்குள விநாயகர், பசிலிகா தூய இதய ஆண்டவர் தேவாலயம், குப்தா பள்ளிவாசல், கதிர்காமம் கதிர்வேல்சாமி, வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில், வரதராஜ பெருமாள் கோவில், காரைக்கால் அம்மையார் குளம், மாகி கிருஷ்ணன் சமிதி, ஏனாம் வெங்கனா திருக்கோவில், திருநள்ளாறு சனீஸ்வரன் மற்றும் வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் கோவில் என ஆன்மீக அமைதி தவழும் திருக்கோவில்களின் வண்ண காட்சியுடன் திகழும் காலண்டர் மற்றும் டைரியை சட்டசபை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமி வெளியிட அதனை அரசு கொறடா நேரு பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், தலைமை செயலர் சத்யவதி, எழுதுபொருள் அச்சுத்துறை செயலர் சொல்லட்டி பிரபாகர், இயக்குநர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் ரேஷன் அட்டையை ஓராண்டுக்கும் நீட்டிக்கும் பணியை பிப்ரவரி மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுவையில் தற்பொழுது புழக்கத்தில் உள்ள ரேஷன் கார்டுகளை மேலும் ஓராண்டுக்கு செல்லத்தக்க வகையில் நீட்டிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே ரேஷன் கார்டில் ஓராண்டுக்குரிய கூடுதல் தாள் இணைக்கப்பட்டுள்ளது. இதன்மேல் 2012 என முத்திரையிடப்பட உள்ளது.
எனவே ரேஷன் கார்டுகளை புதுப்பிக்க வரும்போது அட்டைதாரரிடம் அட்டையில் உள்ள பெயர், முகவரி, பிழை திருத்தம், மாற்றம், புதிய நபர்களை சேர்த்தல், பெயர் நீக்கம், கேஸ் சிலிண்டர் வைத்துள்ள விவரம் போன்றவை சேகரிக்கப்பட உள்ளது. இந்த விவரங்கள் கள விசாரணைக்கு பின் ரேஷன் அட்டைகளில் பதிவு செய்யப்பட உள்ளன. மேலும் 2 மாதத்திற்குள் அனைத்து ரேஷன் அட்டைகளிலும் நீட்டிப்பு முத்திரை பதிவு செய்திருக்க வேண்டும் என ரேஷன் கடை விற்பனையாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. எனவே ரேஷன் கார்டுகளை நீட்டிப்பு செய்ய குடும்ப தலைவர் அல்லது உறுப்பினர்கள் சென்று விற்பனையாளர்கள் கேட்கும் விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என குடிமைப்பொருள் வழங்கல் துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். முன்னாள் ராணுவ வீரர்களின் முப்படை விழா வரும் 8ஆம் தேதி நடைபெற உள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார் கூறுகையில், முன்னாள் ராணுவ வீரர்களின் முப்படை விழா வரும் 8ஆம் தேதி பெத்துசெட்டிப்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள விவேகானந்தா பள்ளி வளாகத்தில் காலை 9 மணிக்கு நடைபெற உள்ளது என்றும், இதில் புதுவையைச் சார்ந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் விதவையர்கள் தங்களின் முப்படை நலத்துறை அடையாள அட்டை அல்லது ராணுவ பணிவிருப்பு சான்றிதழ்களுடன் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். புதுவையில் சுனாமி வீடு கட்டித்தரக் கோரி மீனவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் கலெக்டர் தீபக்குமாரிடம் மனு அளித்தனர். புதுவை வம்பாக்கீரப்பாளையம் மணல்மேடு பகுதியில் கடல் நீர் புகுந்ததால் சுனாமி பீதியால் அச்சப்பட்ட மீனவ மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் ஒன்று திரண்டு புதுவையில் சுனாமி வீடு கட்டித்தரக் கோரி சாரம் கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்து கலெக்டர் தீபக்குமாரிடம் மனு அளிக்க முயன்றனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி ஒரு சிலர் மட்டும் உள்ளே செல்லுமாறு அனுப்பினார். இதனால் போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் அனைவரும் அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்கள் கலெக்டர் தீபக்குமாரிடம் கோரிக்கை மனுவினை அளித்தனர். அதனை பெற்றுக் கொண்ட கலெக்டர் மணல்மேடு பகுதியை பார்வையிட்டு 1 மாதத்தில் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட இடத்தை ஒதுக்கி நிதி வழங்குவதாக கூறினார். பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர். புதுவையில் அடையாளம் தெரியவில்லை என புதைக்கப்பட்ட முதியவர் அரசு அதிகாரியின் தந்தையாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தோண்டி எடுக்கப்பட்டு உடல் பாகங்கள் மரபணு சோதனைக்காக ஹைதராபாத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. புதுவை அரியாங்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த 15ஆம் தேதி 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் பிணமாக கிடந்தார். அவர் யார் என அடையாளம் தெரியாத நிலையில் 16ஆம் தேதி பிணம் புதைக்கப்பட்டது. இந்நிலையில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அதிகாரி கணபதியின் தந்தை ராமலிங்கம் என்கிற ஐயனார் கடந்த 10ஆம் தேதி காணாமல் போய்விட்டார். எனவே இறந்தவர் தனது தந்தையாக இருக்கலாம் என்று அதிகாரி கொடுத்த புகாரின் அடிப்படையில் சப் இன்ஸ்பெக்டர் பாபுஜி புதைக்கப்பட்ட பிணத்தை தோண்டி எடுக்க பரிந்துரை செய்தார். அதனால் தாசில்தார் ரமேஷ் தலைமையில் மாவட்ட நிர்வாகத்தினர் போலீசார் முன்னிலையில் முதியவர் உடலை தோண்டி எடுத்தனர். அதனை டாக்டர் பலராமன் பரிசோதனை செய்து உடலில் உள்ள முக்கிய பாகங்களை எடுத்து ஐதராபாத்தில் உள்ள மரபணு சோதனை கூடத்திற்கு அனுப்பி வைத்தார். புதுவை சப் இன்ஸ்பெக்டர்கள் 3 பேரை அதிரடியாக இடமாற்றம் செய்து ஐஜி சர்மா உத்தரவிட்டுள்ளார். புதுவையில் காவல் அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். கடந்த வாரம் 6 சப் இன்ஸ்பெக்டர்கள் இடமாற்றப்பட்டனர். இந்நிலையில் 3 சப் இன்ஸ்பெக்டர்களுக்கு இடமாற்றம் செய்து ஐஜி சர்மா உத்தரவிட்டுள்ளார். அதன்படி ரெட்டியார்பாளையம் சப் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் ஊர்காவல் படைக்கும், டி நகர் சப் இன்ஸ்பெக்டர் இனியன் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்திற்கும், ஜிக்மா செக்யூரிட்டி பிரிவு சப் இன்ஸ்பெக்டர் ராமு தன்வந்திரி காவல் நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சப் இன்ஸ்பெக்டர்கள் 2 பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி திருக்குனூர் சப் இன்ஸ்பெக்டர் கணேசன், அமைச்சர் பன்னீர்செல்வத்தின் பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கும் சப் இன்ஸ்பெக்டர் ஜெயராமன் ஆகியோருக்கு இன்ஸ்பெக்டராக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை பிறப்பித்த ஐஜி சர்மா மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை இருவரும் அதே இடத்தில் நீடிப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார். தமிழக அரசைப் போல உடலை இலவசமாக கொண்டு செல்ல 109 என்ற புதிய ஆம்புலன்ஸ் திட்டத்தை புதுவை அரசும் செயல்படுத்த வேண்டும் என்று புதுவை மக்கள் எதிர்பார்க்கின்றனர். வெளியூர்களில் இருந்து புதுவையில் சிகிச்சை பெற வரும் நோயாளிகள் இறந்துவிட்டால் இறந்தவர் உடலை சொந்த ஊரில் அடக்கம் செய்ய எடுத்து செல்ல இறந்தவர் உறவினர்கள் தனியார் ஆம்புலன்ஸ் வாகன உரிமையாளர்களை அணுகும்போது அதிகப்படியான கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்து வருகிறது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் இறந்தவர்களின் உடலை இலவசமாக கொண்டு செல்ல 109 என்ற புதிய ஆம்புலன்ஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. தமிழகத்தில் 108 ஆம்புலன்ஸ் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டு 400க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வாங்கப்பட்டன. பின்னர் மாவட்டத்தின் பரப்பளவை கொண்டு தலா 10ற்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் அளிக்கப்பட்டன.
இதேபோல புதுவையில் 108 ஆம்புலன்ஸ் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக அவசர காலங்களில் செயல்படுகிறது. தற்போது தமிழகத்தில் அவசர சிகிச்சை தேவைப்படுவோருக்கு 108 ஆம்புலன்ஸ் இயங்குவது போல் மருத்துவமனையில் இறந்தவர்களின் உடலை எடுத்துச் செல்ல இலவச ஆம்புலன்ஸ் இயக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த உதவி வேண்டுவோருக்காக 109 என்ற இலவச தொலைபேசி எண்ணை அறிமுகப்படுத்தவும் தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இதேபோல புதுவையில் 109 என்ற புதிய ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்று பொதுமக்கள் விரும்புகின்றனர். இந்த திட்டம் புதுவை முழுவதும் செயல்படுத்தும்போது மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கும். மேலும் புதுவை அரசுக்கும் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுமா என்ற கேள்விகள் இப்போதே மக்கள் மனதில் தோன்றுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.